வரி படிவங்களில் முக்கிய மாற்றம் ஏப்ரல் 1, 2026 முதல் அமலுக்கு வருகிறது. இந்தியாவின் வருமான வரி அமைப்பில் ஒரு முக்கியமான சீர்திருத்தம் அறிமுகமாகிறது. மத்திய நேரடி வரிகள் வாரியம் புதிய வருமான வரி சட்டம் 2025 மற்றும் வரைவு வருமான வரி விதிகள் 2026 கீழ் முக்கிய வரி படிவங்களின் எண்களை மாற்றியமைத்துள்ளது. இந்த மாற்றம் ஏப்ரல் 1, 2026 முதல் நடைமுறைக்கு வருகிறது. இந்த மாற்றத்தின் முக்கிய நோக்கம் வரி அமைப்பை மேலும் எளிமைப்படுத்துவதும் படிவ எண்களை ஒருங்கிணைத்து இணக்க செயல்பாடுகளை சுலபமாக்குவதும் ஆகும். முக்கியமான படிவங்களில் ஏற்படும் மாற்றங்கள்: பழைய படிவ எண் ஃபார்ம் 16 சம்பளம் சார்ந்த டிடிஎஸ் சான்றிதழாகும். புதிய படிவ எண் ஃபார்ம் நம்பர் 130. ஃபார்ம் நம்பர் 16A சம்பளம் அல்லாத டிடிஎஸ் சான்றிதழ். ஃபார்ம் நம்பர் 131. ஃபார்ம் நம்பர் 26AS அண்ட் AIS வரி வரவு அறிக்கை ஃபார்ம் நம்பர் 168 ஆக மாற்றம் பெறுகிறது. ஃபார்ம் நம்பர் 24Q சம்பளம் சார்ந்த டிடிஎஸ் பிடித்தங்கள் ரிட்டர்ன் செய்வது ஃபார்ம் நம்பர் 138 ஆக மாற்றப்பட்டுள்ளது. ஃபார்ம் நம்பர் 26Q சம்பளம் அல்லாத டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபார்ம் நம்பர் 140 ஆகவும், ஃபார்ம் நம்பர் 27Q குடியிருப்பாளர் அல்லாதோருக்கான கட்டணங்களுக்கான டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபார்ம் நம்பர் 144 எனவும், ஃபார்ம் நம்பர் 3CA, 3CB, 3CD தணிக்கை அறிக்கைகள் ஒருங்கிணைக்கப்படுகிறது. ஃபார்ம் நம்பர் 26 ஆக மாற்றமடை எதுவும் மாறாது. இந்த மாற்றம் படிவங்களின் எண்கள் மற்றும் கட்டமைப்பில் மட்டுமே தொடர்புடையது. எனவே பின்வரும் விஷயங்களில் எந்த மாற்றமும் இல்லை. வரி கணக்கீடு முறைகள், டிடிஎஸ் கழித்தல் விதிகள், கோப்பு தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு போன்றவற்றில் எவ்வித மாற்றமும் இல்லை. மாற்றத்திற்கு எவ்வாறு தயாராகுவது? நிறுவனங்கள் மற்றும் கணக்காளர்கள் ஏப்ரல் 1, 2026க்குள் உங்கள் மென்பொருள் அமைப்புகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். மேலும் உள் செயல்முறைகளை மாற்றியமைத்து ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு இந்த மாற்றம் குறித்து முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும். சம்பளதாரர்கள் 2026-27 நிதியாண்டு முதல் உங்களின் சம்பள டிடிஎஸ் சான்றிதழ் படிவம் 16 என்பதற்கு பதிலாக படிவம் 130 130 என வழங்கப்படும். இது பெயர் மாற்றம் மட்டுமே. ஆவணத்தின் உள்ளடக்கத்தில் எந்த மாற்றமும் இருக்காது. மாறுதல் காலம் மார்ச் 31, 2026 வரை பழைய படிவ எண்களை பயன்படுத்தலாம். அதற்கு பிறகு புதிய படிவ எண்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இந்த மாற்றத்தை கவனிக்க தவறினால் தாக்கல் செய்வதில் பிழைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மொத்தத்தில் இந்த மாற்றம் வரி அமைப்பை இன்னும் எளிமையாக்கும் ஒரு முயற்சியாகும். புதிய முறையை சரியாக புரிந்து கொண்டு முன்கூட்டியே தயாராகினால் வரி தொடர்பான பணிகள் மேலும் சுலபமாகும். நன்றி.